சார் இன்னொரு ஜென்ரலான கேள்வி. இப்ப தமிழக இளைஞர்கள் பொதுவா அரசியல்ல ஈடுபடுறாங்களா? இல்ல அரசியல வெறுக்கிற மாரி பார்க்குறாங்களா சார்? அதாவது பொதுவா நீங்க உங்களுடைய சகோதரர், உங்களுடைய பிள்ளைங்க யாராவது அரசியலுக்கு வரணும்னு நீங்க விரும்புறீங்களா? சார் அரசியல் அப்படிங்கிறது நம்மளோட அன்றாட இதுல கலந்திருக்கு அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். எல்லாமே கலந்திருக்கு ரைட்டு. இப்ப நீங்க என்னுடைய மகன், இல்ல என்னுடைய மகள் யாராவது அரசியல்ல வரணும் அப்படின்னா, அத கடைசி பட்சமா வச்சுக்குங்க அப்படின்னு தான் பெரும்பாலும் அவங்க விரும்புறாங்க. என்ன காரணம்னா, அரசியல் ஒரு சாக்கடை. அரசியலுக்குள்ள போனோம்னா நெறைய தவறுகள் பண்ணணும். ஏறி மிதிச்சுட்டு மேல வரணும். இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க. ஓகே. அரசியல்வாதியா இருக்கணும்னா, அவங்க அவங்களுக்கு எல்லா விதமான தகுதிகளும் இருக்கணும். உடல் பலம், மனபலம், எதையும் செய்யக்கூடிய துணிவு, எதையும் வந்தா அதை தாங்கிக்கூடிய துணிவு, தப்பு செய்யறதுக்கு துணிவு. ஓகே. யாரையும் தட்டி கேட்கறதுக்கு துணிவு, நல்லது செஞ்சா கூட அவங்கள கலாட்டா பண்றதுக்கு துணிவு. ஏன்னா இப்போ ஒரு அரசியல்ல ஒருத்தர் இருக்காரு, டிஎம்கேல இருக்கிற ஒரு நல்ல அருமையான ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு, அவரு நல்லது செய்யறாரு. இல்ல ஏடிஎம்கேல இருக்கிறது ஒருத்தர் நல்லது செய்யறாரு அப்படின்னா மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. அவர் என்ன நல்லது செஞ்சார், கிழிச்சார், இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பேசணும். அப்பதான் இன்னைக்கு அரசியல்வாதி அவர் பெருசா வர முடியும். அப்படி இப்ப நார்மலா இருக்கிற நடைமுறையை சொல்றேன்.